அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் டெல்லி சுல்தான்களை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெல்லி சுல்தான்கள் அப்படின்னாலே ஒரு 5 அரச வம்சங்கள் தான் அதில் வந்து ஆட்சி பண்ணாங்க. முதல் வம்சம் அடிமை வம்சம், ஓகேங்களா, மம்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கில்ஜி அரச வம்சம், மூன்றாவது துக்ளக் அரச வம்சம், நான்காவதாக சையது அரச வம்சம் வரும். அடுத்தது லோடி அரச வம்சம். ஓகேங்களா? இவங்க தான் டெல்லி சுல்தானம், டெல்லியை ஆட்சி செஞ்ச சுல்தான்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வம்சத்துக்குள்ளே இருக்கிற முக்கியமான அரசர்களுடைய ஆட்சி காலம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அடிமை வம்சத்தை பார்க்கலாம். ஓகேவா? கிபி 1206 1290 வரைக்கும் இந்த அடிமை வம்சத்தோட ஆட்சி அப்படிங்கிறது இருந்துச்சு. இதில் இந்த வம்சத்தை தோற்றுவிச்சது யாருன்னா குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? முகமது கோரி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய தளபதியாக இருந்த குத்புதீன் ஐபக் வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. கிபி 1206 1210 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலமாக இருக்குது. அதுக்கடுத்தது இல்துமிஷ் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கிறார். அவருடைய ஆட்சி காலம் 1210 1236 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு பெண் சுல்தான், இந்தியாவோட முதல் பெண் அரசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க ஆட்சிக்கு வராங்க. கிபி 1236 1240 வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி காலம். ஸோ அவங்களும் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் கியாசுதீன் பால்வன் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வராரு. ஸோ இவர் தான் ஒரு வலிமையான பேரரசர் அப்படின்னு சொல்லலாம். 1266 1287 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் இருக்குது. அதுக்கப்புறம் கைகுபாத் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கார். அவருடைய ஆட்சி காலம் 1287 1290 வரைக்கும் இருக்குது. இவர் ஒரு திறமையற்ற அரசராக இருக்கிறதால இவரை வந்து ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் கொன்னுட்டு கில்ஜி அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறார். ஓகேவா? இப்போ கில்ஜி அரச வம்சத்துக்கு வருவோம். ஸோ கில்ஜி அரச வம்சம் அப்படிங்கிறது 1290 1320 வரைக்கும் ஆட்சி பண்ண ஒரு அரச வம்சம். ஸோ இதோட தோற்றுவிச்சவர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி அவர்கள். ஓகேங்களா? ஸோ கிபி 1290 96 வரைக்கும் இருந்தார். ஸோ இவரை கொண்டுட்டு தான் அலாவுதீன் கில்ஜி அடுத்த சுல்தானாக மாறுறாரு. அவருடைய ஆட்சி காலம் 1296 1316 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருக்குது. அதுக்கப்புறம் 4 வருஷம் வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் துக்ளக் அரச வம்சம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் உருவாகிறாரு. 1320 1414 வரைக்கும் இந்த வம்சத்தோட ஆட்சி இருக்குது. இதில் கியாசுதீன் துக்ளக் இருக்கார்ல, அவருடைய ஆட்சி காலம் 1320 1324 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம். அடுத்தது முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1325 1351 வரைக்கும் இருக்குது. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடான ஒரு அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முடிவெடுப்பார், அப்புறம் அவரே மாற்றுவார். ஸோ நல்ல அரசரும் கூட முடிவுகளை முன்கூட்டியே வந்து சொல்லுவாங்கள்ல, அவசர கொடுக்குங்கிற மாதிரியான எடுக்கிற ஒரு அரசர் முகமது பின் துக்ளக் அவர்கள் 1325 51 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபெரோஸ் ஷா துக்ளக், இவருடைய ஆட்சி காலம் 1351 388 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய திறமையற்ற அரசுகள் இருந்தாங்க. ஸோ அதை பயன்படுத்தின சையது அரசு வம்சம். ஓகேங்களா? 1414 1451 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சையது அரசு வம்சத்தை பற்றி பெருசாக இருக்காது. ஏன் அப்படின்னா ஸோ இவங்க வந்து இந்து சுல்தான்கள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் முஸ்லீம் சுல்தான்கள். ஸோ இவங்க இந்து சுல்தான்கள். ஓகேங்களா? இவங்க வந்து குழுவாக ஆட்சி பண்ணுற மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து செயல்படுத்தினாங்க. இவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இவங்களை பற்றி டேட்டா பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் லோடி அரச வம்சம் வருது. ஓகேங்களா? 454. ஸோ இந்த சையது அரச வம்சத்தை வேலை செஞ்ச பஹலுல் லோடி வந்து அவங்கள போட்டு தள்ளிட்டு 1451 ஆட்சியை கைப்பற்றாரு. 1489 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகனான சிக்கந்தர் லோடி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். 1489 1517 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகனாக இருக்கிற இப்ராஹிம் லோடி வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு 1517. அதுக்கப்புறம் 1526 வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறாரு. முதலாம் பானிப்பட்டு போரில் தோற்கடிக்கப்படுறார். பாபரால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் முகலாயர்கள் ஆட்சி வந்துருச்சு. அதை பற்றின வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.